ரைட். திரு எஸ்கேபி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் நிறைவு கருத்து? இல்லை, அது வந்து அதிமுகவின் வாக்குகள் பாஜக பக்கம் செல்கிறது என்பது ஒரு டேட்டா ரீதியாக ஆதாரமாக இருப்பதால் தான் வந்து அதிமுகவின் பலவீனம் அடைவது பாஜகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார், மீண்டு வர வேண்டும் என்பது. அதை வந்து அதிமுக நண்பர்கள் அல்லது அதிமுக தலைவர்கள் அதை ஒரு பெரிய பிரஸ்டீஜாக எடுத்துட்டு அவர்கள் பேசும்பொழுது அவர்கள் ஒரு தன்னை நோக்கி அதை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கணும். நான் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக கூட்டணி பெற்ற வாக்கு 72,000 வாக்கு, பதிவான வாக்கு 7,30,000 வாக்கு. வெறும் 9.3% வாக்குகள் தான் மத்திய சட்டமன்ற தேர்தல் வரும்போது மாறும். அப்படி இல்ல, சட்டமன்ற நம்ம அந்த கால்குலேஷனுக்கு அப்புறம் போலாம். நான் கேட்கறது அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாம் வாக்களித்திருந்தாலும் கூட 15-20% வந்திருக்க வேண்டுமே, வெறும் 9%. இப்ப நீங்களும் இன்டைரக்ட்லி பிஜேபி அப்படின்னு சொல்றீங்களா? 9 இடத்துல வந்து அதிமுக அவர் சொல்றதா அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப எஸ்.எஸ். ஸ்ரீராம் சொல்ற கருத்தை நீங்க ஒத்த கருத்தோட வரணும். அதிமுகவின் தலைமை இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு கட்சியோடைய கூட்டணி கட்சியை வந்து சுத்தமாக அந்த கூட்டணி கட்சியை வந்து அப்படி வந்து பலவீனப்படுத்தி அந்த கட்சி வந்து அந்த கட்சியினுடைய அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவர்கள் விலை போயிருக்கிறார்கள். நான் கண்கூடா பார்க்கிறேன். நீலகிரி தொகுதியில் பொறுப்பாளராக இருந்தபோது பல அதிமுக நிர்வாகிகள் வந்து நேரடியாக அவர் எல்முருகனுக்கு வேலை செய்ததை பார்த்தோம். இதையெல்லாம் கவலைப்பட வேண்டியது, இதையெல்லாம் கவலைப்பட வேண்டியது அதிமுகவின் பொதுச் செயலாளர். அவர் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு பொறுப்பாளர் மீது கூட நடவடிக்கை எடுக்கல. அதனால அந்த கட்சி மேலும் மேலும் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆதங்கத்தில் தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர். நீங்க பலமுறை எச்சரிக்கை கொடுத்தீங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பலமுறை எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க, கட்சியில் இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு. அது சில நீக்கு போக்கு ஒண்ணு இருக்குல்ல சார், அதான சார் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது தலைவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தான் இத்தனை புதிய முகங்கள் மாவட்ட கழக செயலாளராக அமைச்சராக எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா உங்க பார்வையில? இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவுடைய கொள்கை, அதை நாங்க ஆதரிக்கிறோம்னு வந்து அதிமுக சொல்லுது. அப்படின்னா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன? ராமர் கோயிலுக்கு வந்து அங்கே விழா நடக்குது, எனக்கு கால் வலி சரியில்லைன்னு நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன? நான் வந்து முத்தலாக் சட்டத்தை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன? நான் சிஏஏ சட்டத்தை நான் ஆதரிப்பேன்னா அந்த தொண்டர்களுடைய மனநிலை அதெல்லாம் மாற்றிட்டோன்றாரு. இல்லை கூட்டணிக்காக நிர்பந்தத்துக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்தோம், இப்போ நாங்கள் உறுதியாக அது சரி. ஆனால் அந்த தொண்டர்கள் நீங்க அந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு நீங்க இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து பாஜகவினருடைய அண்ணாமலை அவர்களோ இல்ல ஹச்ராஜா போன்றவர்களோ ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்றது அவர்களுடைய கோட்பாட்டு அடிப்படையிலே வந்து அந்த ஐக்கனை வந்து இவங்க இழுக்க பாக்குறாங்க. இவர்களுக்குன்னு ஒண்ணும் இல்ல, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா அதிமுகவுடைய வாக்குகளை கொஞ்சமாக நம்ம சிராய்ப்படுத்தி நம்ம கொண்டு வரணும். ஏன்னா எல்லா மாநிலங்களையும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ பாஜக அந்த கட்சியினுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வது, அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரே உதாரணம். இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. இதை வந்து அதிமுக உணராமலா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இவங்க ரெண்டு பேரும் கன்சர்ன் வெளிப்படுத்துறாங்க, எதிர்க்கல ஆனா கன்சர்ன் வெளிப்படுத்துறாங்க. அதிமுக தலைமை இதை கவனிக்காம இருப்பாங்களா அல்லது எப்படி இருக்காங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக கவனிச்சதுனால தான் அதிமுக தலைமை எந்த ஒட்டும் உறவும் எப்போதும் கிடையாது. முந்தானாலும் சொல்றேன்.